டிமாண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் பார்த்து குறைச்சி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னும் உங்களோட லைஃப் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் கேட்டதெல்லாம் கடவுள் உடனடியாக உங்களுக்கு கொடுத்துருவார். அது அந்தளவுக்கு அந்த ராசிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, பயன்படுத்திக்கிங்க ஆச்சுங்களா. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஒரே வார்த்தை தான், என்ன சொல்கிறது, அம்பு எப்படி நம்ம கரெக்டாக இது நானில் பூட்டி இழுத்து விடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த அம்பினுடைய செயல்பாடு, சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் வர்ற லாபத்தை மட்டும் யோசிக்காதீங்க. அதில் வர்ற ஒரு நெகட்டிவ் தாட் என்ன இருக்குதுங்கிறது ஒரு தடவை யோசிச்சுக்குங்க. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த அரசு சார்ந்த பிரச்சனைகளை உங்கள் பக்கம் போகும். என்னன்னு கேட்குறீங்க, சட்ட ரீதியாக, போலீஸ் ரீதியாக, இதெல்லாம் ஒரு சிலருக்கு நட்சத்திரம் மாறும்போது அது பக்கமாக வரும், அப்புறம் அப்படியே தள்ளி போயிடும். ஒரு சில ராசிக்கெல்லாம் ஆக்குபை பண்ணி அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் போலீஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். தனுசு ராசிக்கு அப்படி ஒரு சூழல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நண்பனுக்கு உதவி செய்ய போகிறேன், குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறேன், இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், அவங்களுக்காக நான் அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு செய்ய போகிறோங்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்குங்க. அதே சமயம் ஒரு ராங் ரூட்டை செலக்ட் பண்ணுறதுல தனுசு ராசி ரொம்ப முன்னாடி இருக்கும். நீங்கள் பணம், காசு அல்லது மற்றவங்க மேலே எடுக்கிற ஆக்குப்பை இதெல்லாமே இருந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய செயல்பாட்டு திறனில் கொஞ்சம் கவனமும் சூழலும் வேணும். ஏன்னா அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மையான இடத்துக்கு கொண்டு வரக்கான சான்சஸ் இருக்கும். தயவு செய்து உதவி செய்ய போங்க, யாருக்கு செய்ய போகிறோங்கிறதுல கவனமாக இருங்க. உங்களுக்கே திடீர்னு தானே ஒரு பிரச்சனை வருது, இது போலீஸ் கெடுபிடியாக வருது, சட்ட கெடுபிடியாக வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேஷுவலாக என்ன நடந்திருக்கோ அதனுடைய வழியில் அப்படியே போங்க. அதை பற்றி அழட்டிக்கவோ இல்லை ரொம்ப அதை பற்றி ப்ரெஷர் போட்டு எதையாவது பேசவோ ஏதாவது செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு கொண்டு வரும். எது சொன்னாலும் சரிங்க, நான் பார்க்குறேங்க, இது தப்பு தாங்க, நான் செய்தது தப்பு தாங்க, அதாவது ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் ஆமாம் தப்பு தாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னா இல்லைங்க எனக்கு இதை பற்றி தெரியாது, இப்படி நடந்துருச்சுன்னு எனக்கு என்னை கொண்டு இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த உள்ளதுக்கு என்ன குணாதிசயமாக பேசுவீங்களோ அதை மட்டும் பேசி நடந்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது மகர ராசி. மகரம் என்ன சொல்கிறது, மகரத்துக்கு என்னென்னா கோயில் குளத்துக்களுக்கெல்லாம் போகிறீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு ஒரே வார்த்தை ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா தயவு செஞ்சு பூமியை தொட்டு தொட்டு வணங்குங்க. உங்களுக்கு